கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இப்போ பவித்ரா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய குரல் வளத்தாலையும் பாடக்கூடிய அந்த விதத்தாலையும் அனைவருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க டெடிகேஷன் ரவுண்டில் பேசின பல விஷயங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக்காகவும் இதுபோல் யாருக்கும் ஒரு நிலைமை வரக்கூடாதுன்ற மாதிரியும் இருந்தது. முழுக்க முழுக்க அவங்க சொன்னது அவங்களுடைய கணவரை பற்றி தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் இதோ போயிட்டு வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. அப்போ என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. டெடிகேஷன் ரவுண்டில் எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பாடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்காக பாடுறேன், நீங்கள் திரும்பி வந்துடக்கூடாதா அப்படின்னு இருக்குன்னு ரொம்பவே அழுது புலம்பியிருந்தாங்க. ஜட்ஜ் எல்லாம் அவங்கள கட்டி அணைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க, முக்கியமாக சைந்தவி அவர்கள். இதையெல்லாம் தாண்டி இப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நான் என்னுடைய கணவர் இல்லாதப்போ எவ்வளோ வருத்தப்பட்டேன், எவ்வளோ அனுபவித்தேன், எவ்வளோ கவலையில் இருந்தேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதோ போயிட்டு வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. அதற்கப்புறமாக இரவு நேரங்களில் குழந்தை அழுதா அவர் தான் சமாதானப்படுத்துவார், நான் தூங்கினா கூட. இப்போ அவர் இல்லைன்னு ரொம்ப வேதனைப்படுறேன். அவர் தான் என்னை இப்படி ஆளாக்கி பார்க்கணும்னு நினச்சாரு, அவர் என் கூட இல்லாமல் போயிட்டாரு, நீங்கள் திரும்பி வந்துடக்கூடாதான்னு இருக்குன்னு ரொம்ப வேதனை தெரிவிச்சிருந்தாங்க. என்னுடைய குடும்பம் இப்போ எனக்கு ரொம்ப உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்காங்க, தம்பி சப்போர்ட்டாக இருக்கார். அதுபோல் என்னை போல் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பவித்ரா சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்க கணவர் உபயோகப்படுத்தின பொருள்கள், அதே போல் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வீடுகளில் அவர் இருந்த இடம், அதற்கப்புறம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஞாபகம் வருது. இரவு நேரங்களில் நான் தூங்காமல் கஷ்டப்பட்டேன். அப்போ தான் எனக்கு சரிகமபால சான்ஸ் கிடச்சது. இப்போ எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஆனால் எப்படா விடியும் நான் பயந்த நாட்கள்லாம் இருக்குது அவரை பிரிஞ்சதுக்கு அப்புறமாகன்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. இது இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவிந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இது போல் யாருக்குமே நிலைமை வரக்கூடாது அப்படின்னும் பவித்ரா அவர்களுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் அஜித்குமார் 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடித்து வந்துட்டுருக்காரு, முன்னணி ஹீரோவாக இருக்கார். இந்த சூழலில் இவரை சிபாரிசு மூலமாக தான் சினிமாவுக்குள்ளே வந்தார்னு பல பேர் பேசுனாங்க. குறிப்பாக எஸ்பிபி அவர்களுடைய சிபாரிசுனால தான் அவர் சினிமாவுக்கு வந்தார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு போஸ்டர் அவர் போட்டிருக்காரு. நான் சினிமாவுக்குள்ளே 35 வருடங்கள் ஆகுது. ஆனால் இதை நான் பெருமைக்காகவோ நம்பருக்காகவோ சொல்லலை. எனக்கு எப்போவுமே நம்பர் மேலே ரொம்ப பிரியம்லாம் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ரேஸ்லேயும் கலக்கி வந்துட்டுருக்காருன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழலில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அவமானங்கள், அதற்கப்புறமாக எவ்வளோ வேதனைகள், மனவேதனை இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் தகர்த்து நான் வந்தேன், இனிமேலும் நான் வருவேன் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருக்காரு. இது ரசிகர்களிடையே சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஜித் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.